விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். வணக்கம். போன 2 வீடியோஸில் சவுண்டு கிளியராக இல்லைன்னு நிறைய கமெண்ட்ஸ். ரெக்கார்ட் பண்ணும்போது மைக்கில் என்ன இஷ்யூ ஆச்சுன்றது தெரியல. எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக இருந்தது ஆடியோ. ஆனால் ட்ரீட் பண்ணி தான் அப்லோட் பண்ணேன். ஹெட்ஃபோனில் கேட்க அப்போ நல்லா தான் இருந்தது. ஆனால் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வழக்கமான குவாலிட்டியில் இல்லைங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ ரியலி சாரி. இந்த ரிவ்யூவோட ஆடியோ ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தோடைய அடுத்த தமிழ் படம் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் லீட் ரோல்ஸில். பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இசையில் அந்த பொட்டல முட்டாயை பாட்டு கேட்க செம்ம ஜாலியாக இருந்தது. அண்ட் படத்துக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக நல்ல ஓப்பனிங். நான் பார்த்த தேட்டரில் அந்த நூன் ஷோவே நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. தேட்டர் ரெஸ்பான்ஸ் என்ன, என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தலைவன் தலைவி. நித்யா மேனன் அவங்க அப்பா அம்மா கூட தன்னுடைய குழந்தைக்கு மொட்டை போட ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. திடீர்னு அங்கே என்ட்ரி கொடுக்குற விஜய் சேதுபதி, அப்பா நான் எல்லாம் இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு பெருசாக சண்டை போடுறாரு. அந்த பக்கமாக வர ஒவ்வொருத்தரும் இவங்க சண்டையை விலக்கி விட்டுட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களுக்குள்ள எப்படி ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் கண்டினியூஸாக இருக்குது, கல்யாணம் ஆனதும் எப்படியான பிரச்சனைகள்லாம் ஃபேமிலிக்குள்ளே வந்துச்சு, பிரிஞ்சு போகிற அளவுக்கு அப்படி என்ன சண்டை போட்டாங்க, திரும்ப அவங்க ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த தலைவன் தலைவி. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி செம்ம ஃபன் மோடில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடித்த மாதிரி இருந்தது. பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயங்காத கேரக்டர்னு விஜய் சேதுபதியை பார்த்தா தான் நம்மளால் ஈஸியாக நம்ப முடியும். வாயை மூடிட்டு சண்டை போடும் போதும், அம்மா பேசுகிற பேச்சில் கடுப்பாகும் போதும், குழந்தையை பார்க்க முடியாமல் ஃபீல் பண்ணும் போதும் தன் நடிப்புக்கு ஆடியன்ஸ் கிட்ட நல்ல கைத்தட்டல்களை வாங்குறாரு. நித்யா மேனன் எந்த ரோலில் நல்லா நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஹியூமர், எமோஷன், கோபம், அரகன்ஸ்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி செம்ம பர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற நல்ல கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தை மொத்தமாக டிரைவ் பண்ணுது, காப்பாற்றுது. என்ன படத்துடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஓவர் த டாப்பாக தான் 2 பேருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு தயாரான ஒரு மைண்ட் செட்டோட போங்க. யோகி பாபு சில காட்சிகளே வந்தாலும் படம் முழுக்க இருக்கிற மாதிரி அவர் கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அவர் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டருக்கும் எனக்கு மட்டும் இல்லை மொத்த தியேட்டருக்குமே செம்ம சிரிப்பு வந்துச்சு. அதுவும் படம் முடிகிற டைம்ல கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, மறக்கவே முடியாது. செம்ம குபீர் மொமெண்ட் அது. அநியாய டைமிங் அண்ட் டெலிவரி. அம்மாவா தீபா வெங்கட் அவங்களுடைய லவுடான நடிப்புக்கு ஏற்ற ஒரு கேரக்டரை பெர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக சந்தோஷ் நாராயணனும் இசையில ஃபன் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் 2 மெலடியும் நல்லா தான் இருக்கு. பட் அந்த கலாட்டாவான சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஒரு சூப்பர் பிஜிஎம். படத்தோட ஹைலைட்ஸ் கணக்கில் இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஹீரோ ஹீரோயினை குட்டியா கியூட்டா அனிமேட் பண்ணி அதை கேரக்டர்ஸாக கொண்டு வந்து ஒரு சில சீன்ஸை காமிச்சதும் நல்லா இருந்தது. எப்போ பாரு சண்டை போட்டு பிரிஞ்சு திரும்ப ஒன்னா சேர்ற கப்பல், அவங்க அல்டிமேட்டா எடுக்கிற முடிவு என்ன, இப்படி ஒரு டைம்லெஸ்ஸான களத்தை கையில் எடுத்து அதுக்கு விஜய் சேதுபதி, நித்யா மேனன் 2 பேரை காஸ்ட் பண்ணதுலேயே பாதி ஜெயிஸ்டார் இயக்குனர் பாண்டிராஜ். ரோஷினி ஹரிப்பிரியன், சரவணன், செம்பன் வினோத், ஜானகி சுரேஷ், காளி வெங்கட், மைனானந்தினி, ஆர்கே சுரேஷ், சென்ட்ராயன்னு பலர் படத்தில் இருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரும் ஒரு சீனும் எழுதியிருக்கிற இயக்குனரை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அது ஓவராலாக கதைக்கு ஆட் பண்ணுதா இல்லையாங்கிறது வேற. ஆனால் லீட் கேரக்டர்ஸ் மெயினாக இருக்கிற இந்த கதையில் இவ்வளவு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்களுக்குள்ள என்ன சண்டை, எப்படி இவங்க மீட் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சொல்லப்படுது. த்ரூ அவுட் ஒரு கலர்ஃபுல்லான ஹாப்பியான மூட்லேயே படம் நகருதுங்கிறதுனால என்டர்டெய்னிங்காகவே இருக்கு. 1-2 எமோஷனல் மொமெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாலும் எல்லாத்தையும் லைட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே ஆடியன்ஸ் சீரியஸ் ஆக வேணாம், ஃப்ரீக்வெண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே இன்டர்வலை தாண்டி வந்து உட்காரலாம். விஜய் சேதுபதி, அவர் அப்பா, தம்பி, நித்யா மேனனுடைய அப்பா, அண்ணன், இவங்களுக்குலாம் பேக் ஸ்டோரின்ற மாதிரி சில சொல்லப்படுது. ஆனால் அது ஸ்பூஃபா நிஜமானே முடிவு பண்ண முடியாத அளவு தான் சொல்லப்பட்டிருக்கு. பட் எப்படி இன்டர்வல் பிளாக் ஜஸ்ட் ஒரு ஹைப்பா மட்டுமே இருந்துச்சோ, செகண்ட் ஹாஃபும் அப்படிதான். முதல் பாதியோட ஹைப் மட்டுமே. ஏன்னா ஒரு சீன் கூட ஸ்டாண்ட் அவுட்டா இல்லை. ஒரே ஒரு சீன் தான், ஒரே ஒரு கான்செப்ட் தான். கோயிலில் சண்டை போடுறாங்க, கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்ல இவங்க 2 பேரும் எப்படி வீட்டில் சண்டை போட்டாங்க, வீட்டில் என்ன பிரச்சனை, குடும்பத்தில் யார் பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா இந்த சண்டையை கண்டினியூ பண்றாங்க. இதே பேட்டர்னை திரும்ப 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 சொல்லி டயர்ட் ஆக்கிட்டாங்க. ஹியூமராகவும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு டோட்டல் முரணா வேற ஒரு விஷயம் பிரசன்ட்ல வரும், அதை கட் பண்ணி நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்படி வர ஒரே ஜோக்குக்கு எத்தனை தடவை தான் சிரிக்க முடியும்? இந்த கணவன் மனைவி பரிதாபங்கள் எபிசோட 1 மணி நேரத்துக்கு மேல லூப்ல பாக்குற மாதிரி ஆயிடுது. இதுக்கு நடுவுல நீளமா சண்டை காட்சிகள் வேற பொறுமையை எக்ஸ்ட்ராவா சோதிக்குது. இருக்கிற சத்தம் பத்தாதுன்னு இந்த ஃபைட்ஸ் வேற. மொட்டடிக்கு வந்த கேரக்டர் சில பேரை கூப்பிடுறது, சங்கத்தை சேர்ந்த ஆட்கள் வர்றது, ஆர்கே சுரேஷும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் கேங்கா வர்றது, ஒரு அரசியல்வாதியோட கேங் வர்றதுன்னு பழைய காமெடி படங்களுக்கு ஹொமாச் கொடுக்கணும்னு பெரிய கிரௌட ஒரே லொகேஷன்ல அசம்பிள் பண்ணியிருக்காங்க. பட் அதனால எதுவும் சுவாரஸ்யமா நடக்கிற மாதிரி தெரியல. காளி வெங்கட் பையனை வச்சு சொல்லப்பட்ட ஒரு சின்ன அந்த கேக் வெட்டுற ட்ராக் வந்து நல்லா இருந்தது. தொடர்ந்து காமிகளா எங்க சண்டையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எமோஷனல் ஆகிறதும் சுத்தமா செட் ஆகவே இல்லை.
ஸோ என்னதான் நம்ம சிரிச்சுக்கிட்டே படம் பார்த்தாலும் எமோஷனலா படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகவே இல்லை. காட்டப்படுற சீரியஸ் எமோஷன்ஸும் பிளாஷ்பேக்ல தான் இருக்குங்கிறதுனால அதான் பிரசன்ட்ல இவங்க தொடர்ந்து சண்டை போடுறாங்களே, பிளாஷ்பேக்கோட ரெலவன்ஸ் இப்போ என்ன அப்படின்னு தான் தோணுது. இப்படியான கபிள் சண்டை எப்பயுமே ரெலவென்ட்னு சொன்னாலுமே கூட நித்யா மேனனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ப்ராப்பரா கான்வர்சேஷன்ஸா படத்துல இன்னும் கூட சில காட்சிகள் இருந்திருக்கலாம். பழைய தமிழ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில படங்கள்ல கிளீஷேவான ஒரு சீன் ஒன்று வரும். ஒரு கேரக்டர் வந்து குடிச்சிட்டு வந்து வைஃபை போட்டு பயங்கரமா பப்ளிக்ல அடிச்சிட்டு இருப்பாரு. நடுவில் யாராச்சும் வந்து அவரை தடுத்து திட்டி நியாயம் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அந்த வைஃப் கேரக்டர் என் புருஷன் என்ன வேணாலும் பண்ணுவான், அடிப்பான் வதைப்பான் கொலை பண்ணுவான், அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ண அந்த கேரக்டர் கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த நல்லது பண்ண அந்த கேரக்டர் முடிக்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல பல இடங்களை நான் முடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படியான சிச்சுவேஷன்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்கு. அப்படியான கேரக்டரும் இருக்கு. ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர்ல இஷ்டத்துக்கு பல கேரக்டர்ஸ் ரேண்டமா பிஹேவ் பண்றாங்க. கடைசியில காளி வெங்கட் சொல்ற மாதிரி ஏண்டா உங்க சண்டைக்கு நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. என்ன அவர் சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிட்டாரு, என் முன்னாடி கேமரா இல்லைங்கிறதுனால என்னால அதை பண்ண முடியல. மொத்தத்துல இந்த தலைவன் தலைவி இன்ட்ரெஸ்டிங் ஆன் பார்ட்ஸ் தேன் த ஹோல் அப்படிங்கிற கேட்டகரியில விட மற்றும் ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தலைவனும் தலைவியும் வைப் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல ரெண்டு பேரோட தலைவலியும் சேர்ந்து வைப் பண்ற மூட்ல தான் படம் நகருது. அதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா அதே லீட் பேர் உங்களையும் படத்தோட சேர்த்து கரை சேர்த்துருவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க குடும்பத்தோடவே பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க.